சபரிமலை சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஐயப்பனை தரிசித்தார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், விவரங்கள். சிவரஞ்சனி 4 நாள் பயணமாக நேற்று மாலை கேரளா வந்தடைந்த திருவனந்தபுரம் வந்தடைந்த திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று தனி ஹெலிகாப்டர் விமானப்படையின் தனி ஹெலிகாப்டர் மூலம் பத்தனந்திட்டா சென்று அங்கிருந்து கார் மூலம் பம்பா சென்று பம்பா கணபதி கோயிலில் இருமுடி கட்டி அவருடன் வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட 4 பேரும் சேர்ந்து இருமுடி கட்டி தேவஸ்வம் போர்டின் பிரத்யேகமாக தயார் செய்த அதிநவீன பாதுகாப்பு வசதிகள் உள்ள ஜீப் மூலம் சன்னிதானம் வந்திருந்தார். சன்னிதானம் வந்தவருக்கு கொடிமரத்தின் சன்னிதானத்தின் கீழ் 18 படியின் கீழ் கொடிமரத்தின் கீழ் கேரள அரசு சார்பாகவும் தேவஸ்வம் போர்டு சார்பாகவும் சபரிமலை தந்திரி கண்டரு மகேஷ் மோகனுக்கு பூரண கும்ப மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர் இருமுடி கட்டேந்தி அவருடன் வந்த பாதுகாப்பு அதிகாரிகளும் இருமுடி கட்டேந்தி அந்த 18 படிகள் ஏறி சன்னிதானத்தில் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சன்னிதானத்தில் அருகே உள்ள மாளிகைப்புறம் கோயிலும் அந்த பகுதியில் உள்ள பல்வேறு கோயில்களிலும் சாமி தரிசனம் செய்து சுமார் 1 மணி நேரம் அவர் அங்கு செலவிட உள்ளார். 1 மணி நேரத்துக்கு பிறகு தேவசம் விடுதியில் ஓய்வெடுத்த பிறகு அங்கிருந்து திரும்ப பம்பா தேவசம் தயார் செய்துள்ள தனி பாதுகாப்பு வசதியுள்ள ஜீப் மூலம் பம்பா வந்தடைந்து அங்கிருந்து பத்தனந்திட்டாவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த ஹெலிகாப்டர் தளத்தில் திருவனந்தபுரம் திரும்ப செல்ல உள்ளார். தற்போது சன்னிதானத்தில் திரௌபதி குடியரசுத் தலைவர் இருப்பதால் அந்த பகுதியில் பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று பக்தர்களுக்கு தரிசனம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர் தரிசனம் மேற்கொண்ட பிறகு பம்பா வந்தடைந்த பிறகுதான் மலையேற பம்பையிலிருந்து மலையேற மற்றும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் பம்பா அடைந்த பின்றே இந்த சீசனில் கடைசி நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் பம்பா பகுதியில் காத்திருக்கின்றனர். திரௌபதி முர்மு இங்கிருந்து கிளம்பி பம்பா வந்து பம்பையிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மட்டும்தான் அவர் மற்ற பக்தர்களுக்கு அங்கு மலையேறி சென்று தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பெரும் பாதுகாப்பு வளையத்தில் சபரிமலை சன்னிதானம் சுற்றுவட்டார பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது சபரிமலை சன்னிதான சுற்றுவட்டார பகுதிகளில் பார்வையிட்டு திரௌபதி முர்மு இன்னும் சற்று நேரத்தில் தேவஸ்வம் விடுதியில் செல்ல உள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சஜயகுமார்.